இந்த அருமையான நாளிலும் உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக முதலாவது என்னை அறிமுகப்படுத்திய அருமையான வின்சென்ட் ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வின்சென்ட் ஐயா அறிமுகப்படுத்தினதும் உடனடியாக என்னை அன்போடு ஏற்றுக்கொண்ட அருமையான டேனியல் மனதார நன்றிகள். இவங்க ரெண்டு பேருமே என்ன முன்ன பார்த்தது கிடையாது. நல்லா பார்க்குறவங்களே நம்ம வந்து முன்னாடி கூப்பிட்டு நிப்பாட்டுறது ஒரு அரிதான உலகத்தில் வாழ்ந்துருக்கோம். நல்லா தெரிஞ்ச முகமாக அவங்களே நம்ம முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறதுன்னா சரி இவங்க என்ன பேசணும் எப்படி பேசணும். ஆனால் என்ன முன்ன பார்த்ததே கிடையாது. ஆனால் ஐயா என் மேலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சரி ஆபிரகாம் ஐயா வந்தாங்கன்னா நல்ல காரணத்துக்கு நல்ல செய்தியை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி என்னை உண்மையாகவே வந்து ரொம்ப மனசுக்கு பெருமையாக இருக்கு. ஆண்டவர் தாமே உங்களுடைய ஐயாவையும் மற்றும் சபை மக்கள் ஆகிய உங்களுடைய ஒவ்வொருவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஸோ நாங்கள் வந்ததின் நோக்கம் எங்களுடைய இந்த சண்டே ஸ்கூலுக்காக ஒரு பயிற்சி கொடுத்துருக்கிறோம். ஸோ அதுக்காக ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்காக தான் நாங்கள் இன்னைக்கு வந்து இந்த அமர்நாத் பத்லாபுரி ஏரியா நாங்கள் செலக்ட் பண்ண வந்திருக்கோம். ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு 2 மினிட்ஸ் நடக்க விரும்புகிறேன். சின்ன பிள்ளைங்க ஊழியர் நாங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமாக நாங்கள் செயல்படுறோம். ஸோ அதனால் அந்த பப்பட் ஷோ, மேஜிக் ஷோ, சின்ன பிள்ளைங்களுக்கு கேம்ஸு இப்படி நிறைய காரியங்கள் அதை பண்ணுவோம். அதான் ஏன் சொன்னாங்க ஹிந்தி பிள்ளைங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம அவங்கெல்லாம் கூப்பிட்டு சொன்னாலும் பிளான் பண்ணி சொல்லி. ஸோ அது ஃபியூச்சர் பிளான் சரியா. ஸோ இப்படி நிறைய காரியங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா சின்ன பிள்ளைங்களை எங்கேஜாக வச்சுக்கலாம். ஸோ இது நாங்கள் மட்டும் வைக்கிறோம். நாங்கள் என்ன விரும்புகிறோம்னா எங்களை மாதிரி இன்னும் நிறைய டீம் உருவாகி அவங்கவுங்க சபையில நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நல்லா ஆர்வமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு 1 டே ட்ரைனிங் கேம்ப், ஒரே ஒரு நாள் பயிற்சி கடந்த 3 வருஷமாக நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து 4வது வருஷம். அப்போ எங்கன்னு கேட்டிங்கன்னா தாராவியில் சரியா. ஒரே ஒரு நாள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டடீஸ்க்காக எனக்கு தெரிஞ்சவங்க இங்கேருந்து சென்னைக்கு போகிறவங்க இருக்காங்க, இங்கேருந்து அமெரிக்கா போகிறவங்க இருக்காங்க, அந்தமான் நிக்கோபார் போகிறவங்க இருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு நாள் பக்கத்தில் தாராவி ரொம்ப தூரம்லாம் கிடையாது. நாங்கள் காலையில் 4:30க்கு புறப்பட்டோம். எத்தனை மணிக்கு மணி பேசுனேன் கிட்டத்தட்ட 12 மணி நேரமாக இதுக்காக தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் சரியா. காலையில் மெத்தடிக் சர்ச்சில் மெசேஜ் முடிச்சு அதுக்கப்புறம் அண்ணனை பார்த்துட்டு அங்கே போயிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு இப்போ வரைக்கும் ஓயாமல் ஓடிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த தாகம் பாரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சொல்லுவாங்களா ஒரு இது எனக்கு கிடைச்சது அதை என்னோட வச்சுக்கிடாம நிறைய பேருக்கு கிடைக்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சி அவ்வளோதான் சரியா. ஸோ இந்த மாதிரி பயிற்சி நிச்சயமாக நீங்கள் யூத்ஸு வேறு டீச்சர்ஸு வேறு யாருனாலும் நீங்கள் கட்டாயமாக வந்து என்ன பண்ணிக்கலாம் கலந்துக்கிடலாம். நிச்சயமாக அதை கலந்துக்கிட்டீங்கன்னா நிறைய காரியங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா எங்களோட பிள்ளைங்களெல்லாம் நல்ல அழகாக நம்ம சண்டே ஸ்கூலில் லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணோம், இந்த நாடின் இடத்துக்கு நாங்கள் வாரம் சொல்லியிருந்தோம். ஸோ வாரம் தெரிஞ்சதுமே ஐயா ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க, நீங்கள் இவ்வளோ தூரம் வாரிங்க எங்கள் சர்ச்சில் மெசேஜ் பண்ணீங்களே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. நான் எனக்கு தெரியல. ஸோ உண்மையாகவே ஆண்டவர் பெரியவர், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் சரியா. ஸோ இதில் வந்து அவங்க வந்து ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் தாராவி காஸ்பல் டீம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நீங்கள் உடனே கேட்கலாம் வாட் இஸ் தாராவி காஸ்பல் டீம்? எவ்வளவோ காஸ்பல் டீம் இருக்குது, விஷவாணி இருக்குது, எஃப்எம்பி இருக்குது, ஐஎம்எஸ் இருக்குது. நீங்கள் ஏன் ஒரு புதுமையான ஒரு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தாராவியில இருந்து நாங்கள் எல்லாருமே ஆரம்பிச்சதுனால தாராவி காஸ்பல் டீம். 2வது தாராவி அப்படின்னாலே நிறைய பேர் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஒரு பேங்க்குக்காரன் அந்த லோன் கொடுக்குறவன் 40001 பின்கோட பார்த்தாலும் என்ன பண்ணுவான், கொடுக்க மாட்டான். அதே மாதிரி ஒரு பிஸா டெலிவரிக்காரன், ஒரு டாமினோஸ்காரன், பர்கர்காரன் 40001 பார்த்தா கொடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு ரொம்ப அதை என்ன சொல்லுவாங்க கீழ்த்தரமாக வந்து தாராவி அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கேன். அப்போ எங்களுக்கு தோணுச்சு யூதேயாவில் சிறியதாக எண்ணப்பட்ட பெத்லகேமே நீ 1000ங்களுக்குள் சிறிதா இருந்தாலும் இந்த பூமியை ஆள போகிறவர் எங்கிருந்து வரப்போறாரு, அந்த பெத்லகேம்ல இருந்து வரப்போறாரு. ஒரு சின்ன கிராமம் தான், அங்கிருந்து தான் அந்த உலகத்தை ஆண்டவர் போறாரு. ஸோ இதே மாதிரி நானும் நினைச்ச ஆண்டவரே இது ஒரு சாதாரண இடம் தான் ஆண்டவரே, ஆனா இந்த இடத்துல இருந்து இந்த தாராவில இருந்து உலகம் ஃபுல்லா போனோம் அப்படின்னு சொல்லி நிச்சயமா அந்த ஒரு நோக்கம் தான். நாங்கள் அந்த பேரு அந்த டைம்ல ஒரு ஸ்பீக்கர் வந்ததுக்கா போன இடத்துல கியா நாம்சே பில் பண்ணோம் அப்படின்னா அப்போ நாங்கள் தாராவி காஸ்பல் டீம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கும் ஆண்டவர் பல இடங்களுக்கு பல நாடுகளுக்கு
இந்த ஊழியத்தை கொண்டு செல்கிறார். ஸோ ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஸோ இதில் எங்களுடைய காரியங்களுக்கோ எந்த ஒரு மகிமையும் கிடையாது. ஆல் க்ளோரி டு God alone only. சரியா? ஸோ அடுத்தபடியா நீங்க பார்க்கலாம், தாரவி காஸ்பல் டீமுக்கும் இவனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். சரியா? அப்போ எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு இந்த மினிஸ்ட்ரிக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. 19 வயது வரைக்கும் நான் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத வாழ்க்கை, 19 இயர்ஸ். இப்போ 46, 19 வயசு வரைக்கும் எனக்கு ஆண்டவருக்கும் எனக்கும் ரொம்ப தூரம். சர்ச்சுக்கு போவோம், விபிஎஸ்லாம் போவோம் சின்ன வயசுல. அப்ப அங்க கொடுக்குற ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு தான் போவோம். எனக்கு ஆண்டவருக்கு ஏணி படி வச்சாலும் எட்டாதுன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ். ஆனா ஒரு மரண படுக்கை, எனக்கு டியூபர்குலோசிஸ், டிபி வந்துச்சு. ஒரு மரண படுக்கையில் இருக்கிறேன். அந்த மரண படுக்கையில் இருக்கும்போது டாக்டர் சொல்றாங்க, காலையில இவங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் நீர் கட்டலாம் இருக்கு, அதை எடுக்கணும்னா நீங்க நைட்டு ஃபுல்லாக அவங்களை என்ன பண்ணணும், கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே நீங்க வாங்கி கொடுக்காது. மீன்ஸ் ஆப்ரேஷன் பண்ண முடி அந்த லிக்விட் பொருள் நீங்க என்ன பண்ணக்கூடாது, அவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன். காலையில முடிச்சு பார்த்தா எனக்கு ரொம்ப தாகம், எனக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்கு, ஏதாவது குடிக்கணும் போல இருக்கு. உடனே எப்போ ரொம்ப தாகமா இருக்குப்பா, எனக்கு இதாக வாங்கி. உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா, போயிட்டு இறங்கிய வாங்கிட்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. இறங்கி குடிச்சா டாக்டர் எங்கள் அப்பா முடிச்சு பேசுறாரு, கோனே ஏன்னா பச்சா சிந்தா செய்ய. அந்த டைம்ல நான் மயக்க நிலையில இருக்கிறேன். எனக்கும் இந்த உலகத்துக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி ஆப்ரேஷன் நடக்கிற அந்த கொஞ்சம் நேரம் முன்னாடி ஒண்ணுமே தெரியல, எனக்கு சொல்லவே இல்லை. ஆனா ஏதோ ஒண்ணு கடவுள் போட்ட பிச்சை தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உயிர். அன்னைக்கு ஆண்டவர் என்னை காப்பாத்துற அப்படின்னு மீன்ஸ் இந்த ஆப்ரேஷன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் என்னை காப்பாத்துறேன்னு சொன்னா, ஆண்டவருடைய அன்பை குறித்து நான் நிச்சயமா என்ன பண்ணியிருக்க மாட்டேன், அறிஞ்சிருக்கவே மாட்டேன். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்ததும் இந்த சர்ச்சில் தாராவியில் இருக்கிற நல்ல மீட்பர் ஆலயத்தில் தேவனுடைய நாமத்தை பொழுது கொள்வதற்காக நாங்கள் நண்பர்கள் நிறைய பேர் காலையில் 6 மணிக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணுவோம். எத்தனை மணிக்கு? நாங்கள் தான் ரொம்ப சீக்கிரம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் எங்களுக்கு முன்னக்கூட்டி 5:30 அங்கே ஒரு அண்ணன் உட்காந்து ஜோங்கிட்டு இருப்பாங்க. சரியா? அப்போ 5:30 அவங்க ப்ரேயர் பண்ணி அவங்க தனியாக ரெடி பண்ணி மெசேஜ்லாம் எடுத்து நாங்கள் 6 மணிக்கு நாங்கள் போன பிறகு அப்புறம் டைரக்டாக ப்ரேயர் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்கள் 1/2 மணி நேரம் பண்ணணும், முழங்கால போட்டு ஜோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லி எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் ஜோம் பண்ணிட்டு அங்கே வந்த பிறகு அந்த அண்ணன் சில செய்திகளை கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு என் மனசில் இருக்கு. அப்புறம் நீ எவ்வளோ பாவங்களை செஞ்சா, பல காரியங்களை செஞ்சா, ஆனால் இந்த பாவத்திற்காக ஆண்டவர் ஒரு முறை சிலுவையில் மறித்து விட்டார். ஆனா நீ மறுபடியும் பாவம் செய்யறதுனால நீ மறுபடியும் என்ன பண்ற, அவரை சிலுவையில நீ அடிக்கிறார். இந்திய மனசுல இருக்க வார்த்தை எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன். ஒரு ஆட்டுக்குட்டிய நீ எவ்வளவுதான் சாக்கடையில புஷ் பண்ணணும், அது மறுபடியும் இங்கதான் வரும், சாக்கடையை விட்டு துள்ளி குதிச்சு வெளியே தான் வரும். ஆனா ஒரு பன்னியை குளிப்பாட்டி நல்லா பவுடர் போட்டு நல்லா பர்ஃபியூம் போட்டு நல்லா அழகா பெட்ல கொண்டு நீ அதை கொண்டு படுக்க வச்சாலும் அது இங்கே தான் போவோம். எங்கே போவோம்? இப்படி சாக்கடைக்கு போகணுமா இல்லை எங்கே போகணும்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சாங்க, சாக்கடைக்குள்ளேயே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இவ்வளோ நாள், எனக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அன்னைக்கு நான் டிவி பார்க்குறத விட்டேன். டிவி பார்க்குறதுனால நீங்கள் எனக்கு பெரிய பாவம் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஸோ அன்னைக்கு நான் கெட்ட வாரத்தை போடுறத விட்டேன். அன்னைக்கு பல கதைகளை நான் விட்டேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் என் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாக ஆண்டவர் எங்களை ஒரு அருமையான குழுவாக, நான் நினைச்செல்லாம் பார்க்கல, சகோதரர் சீனிவாசன் எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக கிடைப்பாங்க, சகோதரர் ஜான் அவருக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக கிடைப்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த டைம்ல இருந்து நல்லா சர்ச்சுக்கு எனக்கு இவ்வளோ இந்த அளவுக்கு அவங்க எனக்கு தோடு கொடுப்பாங்க. இன்னைக்கு இந்த இடத்துல நிற்கணும், அவங்க 2 பேர் எனக்கு காலையில இருந்து உறுதுணையாக இருக்காங்க. அவங்களுடைய சப்போர்ட் கொஞ்சம் எனக்கு இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ இப்படி ஒரு மறுபிறப்பு அடைஞ்சி தெய்வருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறது தான் இந்த தாராவி ஹாஸ்பிட்டல் டீம். ஸோ இந்த டீமில் நான், சீனிவாசு, ஜான், வேறு இது தவிர இங்கே 3 பேர் இருக்காங்க. சகோதரர் சாலமோன், சகோதரர் ரமேஷ், சகோதரர் ஐசக், ஒரு அண்ணன் ஊரில் இருக்கிறாங்க, அவங்க பேர் ரூபன், வேறு இன்னொரு அண்ணன் அவங்க ஐசாம் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க. ஸோ எல்லாருமே இணைச்சு தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம்,
கட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ சாதாரணமான ஒரு ஊர்ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சாதாரண மினிஸ்ட்ரி தான் இந்த தாராவி ஹாஸ்பிட்டல். ஸோ இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய ஊழியத்துல இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரே கான்செப்ட்ல தான் நாங்கள் எல்லா இடமும் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தனிப்பட்ட முறையில ஜெபிக்கும் பொழுதோ, குழுவாக ஜெபிக்கும் பொழுதோ, எல்லா பெரிய ஊழியர்களுக்காக நீங்க ஜெபம் பொழுது எங்களுடைய தாராவி ஹாஸ்பிட்டல் டீமை தயவு செஞ்சு நினைச்சீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரே அவங்க ஆப்ரகாமுக்காக, சீனிக்காக, ஜானுக்காக, டீம்ல இருக்கிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். அவங்களுக்கு இன்னும் பலனத்தாங்க, இன்னும் பல இடங்களுக்கு போயிட்டு அவங்க என்ன பண்ணணும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க, எங்க ஜெபத்துல நினைச்சிடுங்க. அது ஒண்ணே எங்களுக்கு முதல் இடம். சரியா? சோ இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா 40 என்னது அழகா டிரான்ஸ்லேட் பண்ணிக்க 40. சரியா? சரி, அது என்ன 40, எப்படி 40 அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். சரியா? டைட்டானிக் அப்படின்னு யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? டைட்டானிக் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கப்பல். நான் நினைச்சேன் நீங்க படம் எது சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். டைட்டானிக் படம் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு. ஸோ டைட்டானிக் கப்பல், இந்த டைட்டானிக் கப்பல்ல வந்து நிறைய பேர் பிரயாணம் பண்ண வாஞ்சியா இருந்தாங்க. அப்போ ஒரு ஸ்காட்டிஷ் ஃபார்மர் விவசாயி, அவருக்கும் ரொம்ப ஆசை. அப்போ அவரும் அவருடைய ஃபேமிலியில ஒரு 4-5 பேர் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது என்ன பண்ணணும், இந்த டைட்டானிக்ல போயிடணும் அப்படின்னு சொல்லி வருஷம் ஃபுல்லா சேர்த்து வச்ச பணத்தை செலவு பண்ணி இந்த டைட்டானிக்ல டிராவல் பண்றதுக்கு அவர் என்ன பண்ணிருக்காரு, டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டாங்க. சரியா? டிக்கெட்டை வாங்கி வச்சவரு அந்த நாளை எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம எப்படி நாளை எண்ணிக்கிட்டே இருப்போம், நாளைக்கு ஊருக்கு போகணும், நாளை கழிச்சு ஊருக்கு போகணும், 2 நாள் தான் இருக்கு, 3 நாள் தான் இருக்கு, அப்படியே வண்டியை பார்ப்போம், வெயிட்டிங் லிஸ்டா இருந்தா கன்ஃபார்ம் ஆயிட்டா இல்லைன்னு பார்ப்போம், ஆர்எஸ்சியா இருந்தா அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட், நானும் டைட்டானிக்ல டிராவல் பண்ண போறேன் அப்படிங்கிற அந்த சிந்தனை அவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு 2 நாள் முன்னாடி என்னாச்சுன்னா, அவர் வீட்டுல மொத்தம் 5 பிள்ளைங்க. ஒரு பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு அப்படின்னு சொன்னா, நாய் கடிச்சு என்ன பண்ணிட்டு, நாய் கடிச்சிட்ட உடனே அவருடைய மனைவி சொன்னாங்க, ஸ்காட், நாங்க வந்து உங்களோட வார மாதிரி இல்லை, ஏன்னா பிள்ளைய நாய் கடிச்சு போட்டிருக்கு, அந்த பிள்ளைய இந்த நிலைமையில நான் என்ன பண்ண முடியாது, எங்கேயும் டிராவல் பண்ண வைக்க முடியாது, அதனால போனா நீ வேணா போயிட்டு வா, என் பிள்ளைங்கள நானும் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கை வச்சுட்டாங்க. இப்ப இவருக்கு ஒரு பெரிய தர்மசம்பளம், பிள்ளைய விட்டுட்டு தனியா போக முடியுமா? அப்படி இவர் என்ன பண்ணாரு, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு டூரே வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த டைட்டானிக் ஷிப்ல போக வேண்டிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கைவிட்ட பிறகு அந்த கப்பல் பிரயாணம் பலவிதமான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் தாண்டி, ஏன்னா அந்த கப்பலுக்கு வந்து நிறைய அவேர்னஸ் இல்லைன்னா அலர்ட்னஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நீங்க போற வழி வந்து சரி கிடையாது, அங்க பனிப்பாறைகள்லாம் இருக்குது, உங்க கப்பலுக்கு சேதம் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எவ்வளோ கொடுத்தாங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி இந்த கப்பல் என்ன பண்ணுது, போயிட்டே இருக்கு. 2 நாள், 3 நாள், 4 நாள் போன பிறகு திடீர்னு ஒரு செய்தி, இந்த கப்பல் பனிப்பாறையில் மோதி மூழ்க ஆரம்பித்து விட்டது. உள்ள இருக்கிற கிட்டத்தட்ட 1500க்கும் அதிகமான பயணிகள். ஆனா அதை குறித்து அவர் சந்தோஷப்படல. அந்த நாய், அந்த நாய் வந்து அந்த வீட்டில் இருக்கிற அந்த புள்ளையை கடிக்கிற அப்படின்னு சொன்னா என்ன பண்ணியிருப்பேன், நானும் இந்த கப்பல்ல யாத்திரை பண்ணியிருப்பேன், இந்த கப்பல்ல நான் யாத்திரை பண்ணியிருந்தா என்னுடைய உயிரும் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி யார் நினைச்சிருப்பா? அந்த சாதாரண விவசாயி. ஆண்டவர் எப்போ யாருக்கு எப்படி நன்மை செய்வாருன்னு சொல்லி நம்மளால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஸோ மறித்த எல்லாரும் பாவிகள்னு நம்ம சொல்ல முடியாது, தப்பு வைக்கப்பட்ட ஒரு பெரிய நீதிமான்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக நன்மையாக செய்திருக்கிறார். சரியா? ஸோ இதுலயும் ஒரு கப்பல் யாத்திரை குறித்து தான் பார்க்க போறோம். அந்த கப்பல் யாத்திரை என்ன கப்பல் யாத்திரை எடுத்தவங்க வாசிக்கலாம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் உங்களுக்கு என்ன தலைப்பு கொடுத்தேன், அந்த தலைப்பு வருதா இல்ல? இன்னொரு வசனம் வாசிங்க, 17 வாசிங்க. இதுவும் 40 வருதா? இன்னொரு வசனம் வாசிங்க, ஆதியாகமம் 8:6. ஆதியாகமம் 8.
40 days. ஸோ இதில் என்ன சொல்லுவார் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் ஆண்டவர் படைச்சு எல்லாரையும் ஆண்டவர் பார்க்குறாங்க. ஆனால் அதில் ஒருத்தனை தான் அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால் நீதிமானாக பார்க்குறாரு. அந்த வசனம் என்ன சொல்லுது? நோவா தன் காலத்தில் எப்படி இருந்தானா நீதிமானை சன்மார்க்கனா நல்ல ஒரு மனுஷனாக இருந்தார். தேவனுக்கு ஏற்ற ஒரு மனுஷன் யாரு? இந்த நோவா. இப்போ இந்த நோவா பேழையை கட்டும் போது, இல்லைன்னா நம்ம சொல்லலாம் டைட்டானிக் மாதிரி இந்த கப்பலை கட்டும் போது, இந்த கப்பல் கட்டுற ஐடியாவை எங்க இருந்து வந்திருக்கும்? மேபி இந்த பேழையில தான் வந்திருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி யாரும் கப்பல் கட்டுறதே கிடையாது. அப்ப இந்த கப்பல் கட்டும் பொழுது அவர் எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, நோவா என்னப்பா இந்த மாதிரி டைம்ல கப்பலை கட்டி கிடக்கலாம், வாழ்க்கையில யாருமே மழையே பார்த்தது கிடையாது, இவன் கப்பலை போட்டு கட்டி கிடக்கான்னு எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? கிண்டல் அடிச்சிருப்பாங்க. ரெண்டாவது, அந்த கப்பல் கட்டுற நேரத்துல அவருக்கு உறுதுணையா இருந்தது யாரு தெரியுமா? அவருடைய குடும்பம். இந்த குடும்பம் எல்லாருமே அவருக்கு சப்போர்ட்டா இருந்ததுனால, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஒருத்தங்க மினிஸ்ட்ரியில இருக்காங்களோ இல்லை எதுல இருக்காங்களோ, ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன ஆயிரும்? ஜீரோ தான். சரியா? எவ்வளவு மினிஸ்ட்ரி பண்ண எல்லாம் பண்றோம், ஆனா குடும்பம் கூட இல்லை. ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா நோவா முதலான 8 பேர், எத்தனை பேர் அவங்க பாதுகாக்கப்பட்ட போடுற வசனம். அப்போ அந்த இடத்துல நீங்க பாருங்க, 40 நாள் தனிமைப்படுத்தப்பட்ட நோவா, 40 days. உலகத்துல யாருமே கிடையாது அவருடைய குடும்பத்தை தவிர. எவ்வளவு பேர் அவர் பார்த்திருப்பாரு, எவ்வளவு பேர் அவரு அங்கே பிரயாணம் பண்ணியிருப்பாரு, யாருமே கிடையாது. ஆனா இந்த இடத்துல இந்த நோவா தனிமையாக அந்த ஒரு ஆண்டவரே, இந்த பேழையை செய்ய சொன்னவங்க என் உயிருக்கு நீங்க சேதம் வராம நீங்க என்ன பண்ணுவீங்க? பாதுகாத்து விடுவீங்க, எனக்கு எந்த ஒரு நாசமோசம் வராதுன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? விசுவாசத்தோட 39 நாள் காத்திருந்தாரு. எத்தனை நாள்? 40வது நாள் தான் ஜன்னலை திறந்து அவர் என்ன பண்றாருன்னா, என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? காகத்தை திறந்து ஒரு காகத்தை விடுறாரு. சரியா? அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பெருமூச்சு விடுறாரு. அப்பா, இந்த காகம் அதை பார்த்து வெளியே போயிட்டு அங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கு. ஆனா 40 days வரைக்கும் இருக்கிற அந்த டைமை நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த உலகத்துல அந்த கப்பல் முங்கிருந்தா என்ன இருக்கும்? ஒரு டைட்டானிக் கப்பல் மாதிரி முங்கிருந்தா என்ன இருக்கும்? பட் ஆண்டவர் என்ன பண்ற? அந்த குடும்பத்தை கைவிடாமல் பாதுகாத்தார். அந்த தேவன் 40 நாட்களும் பெய்த அந்த மழையில இந்த நோவா கைவிடவே இல்லை. கடைசியில் அந்த பேழை, அது என்ன மலை? அராரத் மலை. அந்த மலையில போயிட்டு தங்குற வரைக்கும் அந்த கூடயே தான் இருந்தார். இந்த அருமையான காட்டிலும் உலக பிரகாரமான ஒரு பெரிய கூட்டத்தோடு கூட நம்ம விசுவாசமா இருக்கிறோம் அப்படிங்கிறத விட, அந்த நோவாக்கு இருந்த ஒரு தனிப்பட்ட விசுவாசம். சொல்லுவாங்கன்னா ஒரு மலர், ஒரு மாலை, ஒரு மல்லிகைப்பூ மாலை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா, அது மாலையாக, இப்ப நம்ம எப்படி இருக்கணும்? மாலையாக இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம நல்லா மணக்கிறோம். ஆனா நீங்க வெளியே போன பிறகு நீங்க மாலையா கிடையாது, ஒரு பூவை போல இருக்கிறீங்க, சாதாரண பூ. சரியா? நீங்க இப்ப நம்ம எல்லாரும் மாலை மாதிரி சேர்ந்திருக்கோம், வெளியே போயிட்டு தனிப்பூ. அப்போ இந்த மல்லிகைப்பூ மாலையாக இருந்தாலும் மணக்க வேண்டும். அதே மாதிரி நீங்க தனியாக இருந்தாலும், மல்லிகைப்பூ தனியாக இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தாலும் எப்படி இருக்கணும்? மனம் வீசுகிறவர்களாக காணப்படும். ஸோ ஆண்டவருக்கு ஒரு நல்ல மனம் வீசுகிறவர்களாக அல்லது ஒரு நற்கந்தம் கொடுக்கிற ஒரு மனுஷனாக யார் இருந்தாரு? இந்த ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் 40. செகண்ட் 40 என்ன பார்க்கலாமா? வாசிங்க. யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எத்தனை நாள் மலையில இருந்தாரா? 40 நாள் அப்படின்னு சொல்லும்போது நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே லெந்து காலம் தான் அனுசரிச்சோம். பொழுது லெந்து நாள். ஸோ லெந்து நாள் நாங்க எங்களுடைய நண்பர்கள்லாம் பார்க்கும்போது 40 நாள் என்ன சாப்பிட மாட்டாங்க? மட்டன் சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி 40 நாள் என்ன பண்ண மாட்டாங்க? முடி எடுக்க மாட்டாங்க, முகச்சவரம் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி பல கட்டுப்பாடுகள் வச்சுக்கலாம் 40 நாள் இருப்பாங்க நிறைய பேர். ஆனா ஆண்டவர் அது விரும்புறாரு. ஆண்டவர் சொல்ற உபவாசம் என்ன தெரியுமா? அது ஈசாயில ஒரு அழகான ஒரு வசனத்துல இருக்குது. எப்படிப்பட்ட உபவாசம் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் போடுறாங்க. ஆனா ஆண்டவர் விரும்புற காரியம் என்ன தெரியுமா? தேவனோடு கூட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? அந்த மோசே எவ்வளவு ஜனங்கள் பின்மாற்றம், சாப்பாடு கிடைக்கலன்னா அவரை ஏசுறது, தண்ணி கிடைக்கலன்னா அவரை ஏசுறது,
இவ்வளோ மக்கள் இப்படி பிரச்சனைகள்லாம் தாங்கிட்டு இருக்கிற இந்த மோசே ஆண்டவரோடு கூட அவர் என்ன பண்றாரு? காத்திருக்கிற ஒரு மனுஷனாய் காணப்படுறாரு. ஸோ ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, காலையில் இதே மோசை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது 7வது நாள் ஆண்டவர் மோசையோடு என்ன பண்ணாரு? பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 7வது நாள் ஃபர்ஸ்ட் 6 நாள் அந்த இடத்துல சவுண்டே கிடையாது, மேகம் அப்படி மூடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. 7வது நாள் கர்த்தர் மோசையை கூப்பிட்டார். எத்தனை நாள்? அதுக்கப்புறம் அவர் 40 நாள் அந்த இடத்துல என்ன பண்றாரு? புசியாமலும் குடியாமலும். யோசிச்சு பாருங்க, கட்டாயமா பசி எடுத்திருக்கும், 40 நாள் ஏதாவது சாப்பிடணும் போல தோணிருக்கும். ஆனா 40 days எப்படி அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்தார் அப்படின்னு சொன்னா கிரேட் ரிலேஷன்ஷிப். இந்த நாளிலும் அருமையானவர்களே, ஆண்டவர் விரும்புகிறது உங்களுடைய ரிலேஷன், உங்களுடைய காத்திருப்பு தேவனோடு கூட எப்படி இருக்கிறது, ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கிறது. நம்ம உபவாசம் இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறோம்? நம்மளை 4 பேர் பார்த்து பாராட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கிறோமா? அல்லது நம்ம ஒரு பிரியருக்கு போகும்போது நிறைய பேர் நம்மளை பார்த்து பாராட்டணும் அப்படின்னு நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்றத உங்களுடைய ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்தை பார்த்து சொல்லணும். என்ன நோக்கத்தோட இந்த இடத்துல நான் வந்திருக்கேன், எதுக்காக இவன் என் பிள்ளையா இருக்கா, எதுக்காக இவன் என் பையனா இருக்கா, இவன் இப்படி இருக்கிறதால என்ன பிரயோஜனம், ஏதாவது சுய லாப நோக்கத்தோடு இருக்காங்களா? இல்லை, ஆண்டவர் இருக்கிற ஒரே ஒரு காரியம், என்னை மகிமைப்படுத்து, என் வசனத்தை நீ கை கொள்ளு, அதுவே எனக்கு போதும். அதுதான் உனக்கு என்ன இருக்கணும். அதனால சொல்ற ஆண்டவர், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல வாயிலிருந்து புறப்படுகிற. அப்ப அந்த வசனம் கட்டாயமா பொருந்துமா பொருந்தாதா? ஏன்னா இவருக்கு அப்பவும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது, ஏன்னா அவர் புசிக்கவே இல்லை, குடிக்கவே இல்லை அந்த இடத்துல. அப்ப 40 நாள் அவருக்கு என்னதான் இருந்திருக்கு? ஆண்டவருடைய வார்த்தை தான் அவருக்கு என்னவா இருந்திருக்கு? மன்னாவா இருந்திருக்கு, அல்லது அப்பமா இருந்திருக்கு. ஆண்டவர் மோசையை போஷிக்க காரணம், மோசையை வழிநடத்த காரணம், மோசையோடு கூட இருக்க காரணம், அவர் முற்றிலுமாக தன்னை அவர் வெறுத்து தேவனோடு கூட தன்னுடைய உறவை பலப்படுத்திக் கொண்டார். இந்த நாளிலும் நீங்களும் நானும் அவரோடு கூட உறவை பலப்படுத்திக் கொள்ளவே விரும்புகிறோம். மனுஷர்களோடு உறவு வைப்பதற்கு, மனுஷர்களை நம்ம பிரியப்படுத்துறதுக்கு பல காரியங்கள் இருக்கு. ஆனால் தேவனோட உங்களோட ரிலேஷன் எப்படி இருக்கு, தேவனோடு கூட உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கு, உங்களுடைய ஃபெலோஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த அருமையான நாளில இந்த மோசே 40 நாள் இருக்கிற இந்த காரியங்களை குறித்து நம்ம என்ன பண்றோம்? தியானிக்கிறோம். 2 3வது உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நாற்பது நாள் போக வேண்டிய ஒரு டிஸ்டன்ஸ் எத்தனை வருஷம் ஆயிட்டு? 40 வருஷம் ஆயிடுச்சு. சரியா? அப்ப இதுல சொல்ற வசனம் என்ன சொல்லுது? 40 வருஷமா உனக்கு என்ன பண்ணல? ஒரு குறைவும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்கு, 8:4 வசனங்க. 8:4 அதே உபாகம் 8:4. ஜனங்களுக்கு இல்ல இந்த 40 வருஷமும் உன் மேல் இருந்த வஸ்திரம் பழையாய் போவதும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. 40 வருஷமா நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் என்ன ஆகல? இப்போ வரைக்கும் என்ன ஆகல? பழசகல. நாங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் கூட இப்ப காலையில வெயில் அடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டோம். ஆனா 40 வருஷமா ட்ரெஸ் என்ன பண்ணிருக்காங்க? மாத்தல. அவங்க செருப்பு தேய்ச்சி போகல, அவங்க காலு வீங்கல, அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இந்த 40 வருஷமும் எந்த ஒரு குறையும் வைக்காமல் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க? எந்த ஒரு குறையும் வைக்கல. சராசரியா சொல்லுவாங்க 40 வயசுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும், கட்டுப்பாடா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அன்னைக்கு ஒரு இடத்துல சும்மா அப்படி பிக்னிக் போகும்போது சில டேஞ்சரான ரைட்லாம் உண்டு. நான் எல்லா ரைடுக்கும் போக ஆசைப்படுவேன். அப்போ ஒரு இடம் பக்கத்துல இருந்து சொல்றாங்க, அண்ணே இதெல்லாம் போகாதீங்க, 40 வயசுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க போகிறது அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு 40 இயர்ஸ்க்கு அப்புறம் சாப்பாடு கண்ட்ரோல், எல்லா கண்ட்ரோல் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த 40 வயசுக்கு அப்புறம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய தேவன் 40 இயர்ஸ் வரைக்கும் எந்த ஒரு குறைகளும் வைக்காம இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருந்தார். ஸோ இந்த 3வது காரியம் தான், தேவன் உங்களுக்கு எப்படி இருக்கிறாரா? போதுமானவராக. ஒரு வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, ஒரு வனாந்தரமான ஒரு பிரயாணம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு
போதுமானவராக இருக்கிறார். ஸோ இந்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் எப்படி இருப்பாரா? நிச்சயமா போதுமானவராக இருப்பார். சரியா? சந்தேகம் இல்லை. நான்காவது வாசிங்க 1 சாமுவேல் 17:16. அந்த பெலிஸ்தன் காலையிலும் மாலையிலும் எத்தனை நாள் வந்து நிற்பானா? 40 days. ஓகே, 40 வருஷம், 40 நாள், மறுபடியும் ஒரு 40 நாள். யார் இந்த பெலிஸ்தன்? சரியா? சோ இந்த பெலிஸ்தன் 40 days டெய்லி வந்து நிக்கிறான். என்ன ஜெயிக்கிறதுக்கு யாராவது இருக்கீங்களா? என்ன தோக்கடிக்கிறது யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வந்து நிக்கிறான். யாருமே இல்லையா 40 நாள். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஒரு ஹீரோ அனுப்புறாரு. யார் அனுப்புறாரு? சாதாரண ஒரு ஷெப்பர்ட் பாய், சாதாரண ஒரு மேய்ப்பனாகிய தாவீது அனுப்புறாரு. அப்ப அவனை பார்த்தா ஒரு பெரிய மாமிச மலை மாதிரி நிக்கிறான். இவனை பார்த்தா அவன் முன்னாடி சாதாரண இந்தியில சொல்லலாம் பச்குண்டா தூ பச்குண்டா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன போலீஸ் மாதிரி நிக்கிறான். நீ பாக்குறேன் நேரா கூட அவளை அப்படி அண்ணன் தான் பாக்குறப்ப நிச்சயமா. ஆனா தாவீது யாருடைய பலத்தால் அவனை எதிர்த்து நிற்கிறாங்க? கர்த்தருடைய பலத்தால். ஆனா கோலியாத் யாருடைய பலத்தால் எதிர்த்து நிற்கிறாங்க? தன்னுடைய சுய பலத்தால். ஸோ பாருங்க, எல்லாம் ஜிம்முக்கு போறாங்க, ட்ரைனிங் பண்றாங்க, மாமிசம் எல்லாம் நல்லா ஸ்டாமினா வளர்த்துருக்காங்க. ஆனா தேவனுடைய பலன் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா நோ யூஸ். எல்லாம் பண்ணுங்க, எல்லா ஸ்ட்ரென்த், எல்லா ஸ்டாமினா எல்லாம் நீங்க வச்சுக்கிடுங்க. ஆனா ஆண்டவருடைய பலன் அந்த இடத்துல இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளால ஜெயிக்கவே முடியாது. ஸோ இந்த நாள்ல இந்த கோலியாத் தன்னுடைய மாமிச பலனை நம்பி வந்தார். ஆனா தாவீதோ தெய்வ பலனை நம்பி வந்தார். அதனாலதான் அவர் சொல்றாரு, இன்று இந்த பெலிஸ்தனை வாசிங்க 17:49 வாசிங்க. தன் கையை அடைப்பதிலே போட்டு பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட இருந்தால் ரொம்ப அழகான வசனம். ஒரே ஒரு வசனம் தான், ஒரே ஒரு கல்லு தான் கரெக்டா அவன் நெத்தியில படுது. எப்படி வந்தா முகமுப்புற அவ்வளவுதான். அவங்க யாரு? 40 நாளா என்னை எதிர்க்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தவன் இந்த இடத்துல என்ன பண்றான்? ஒரே ஒரு காரணம் தான், ஜஸ்ட் பிலீவ் God's strength. Don't believe your own strength. உங்களுடைய சொந்த பலத்தை நம்பி நீங்க நிக்காதீங்க. தேவனுடைய பலத்தை நம்பி நின்னா நிச்சயமா இந்த உலக வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அதற்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? பலன் தருவாங்க. சரியா? 4:40 பார்த்தோம். இன்னொரு 40 பார்க்கலாமா? 5வது 40 என்ன பார்க்கலாம்? யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நாம் இன்று பாடமாக வாசிச்சோம். உடனே பாடத்துல வாசனமா இல்லையா? இதுக்கப்புறம் ஒண்ணே அது நம்ம பாடமா வாசனம். அதை நான் சொல்லி முடிச்சது. யோனா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். முதலாவது பயந்து ஓடிய இந்த யோனாவை ஆண்டவர் மீன் வயிற்றுக்குள்ள போக வச்சு மறுபடியும் வெளியே வர வச்சு அதுக்கப்புறம் சொல்றாரு, மகா நகரமாகிய நினிவேக்கு விரோதமாக நீ பிரசங்கம் பண்ணு. ஒன்னை தவிர வேற யாருமே பிரசங்கம் பண்ண முடியாது. ஒன்னை தவிர வேற யாரும் என்ன பண்ண முடியாது? பிரசங்கம் பண்ண முடியாது. நீ பிரசங்கம் பண்ணாதான் இந்த மக்கள் கேட்பாங்க. நீ பிரசங்கம் பண்ணாதான் இந்த மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிடுவாங்க. நீ பிரசங்கம் பண்ணாதான் இவங்க ரெட்டோடு சாம்பல் உட்காருவாங்க. நீ பிரசங்கம் பண்ணாதான் இவங்க பாவத்திலிருந்து மனம் திரும்புவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யோனாவை அனுப்புகிறார். அவனும் அதே மாதிரி மகா நகரமாகிய அந்த நினிவேக்கு விரோதமாக பிரசங்கம் பண்றான். நம்ம நினைக்கிறோம் பிரசங்கம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி. ஆனா ஒவ்வொரு பிரசங்கமும் யாரோ ஒரு வாழ்க்கைக்கு அது என்ன பண்ணும்? நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். வார்த்தைகள் இன்னைக்குமே சும்மா போகாது. ஒரு ஆபிரகாமின் வார்த்தைகள் வேஸ்டா போயிடும். ஆனா தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயமா என்ன பண்ணாது? வேஸ்டா போகாது. ஏதோ ஒரு விதத்துல யார் உள்ளத்துலயோ எங்கேயாவது கிரியை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சோ அந்த இடத்துல அவர் சொல்றாரு, மகா நகரமாகி நினிவேக்கு பிரசங்கம் பண்றாங்க. அந்த மக்கள் எல்லாம், அந்த மக்கள் மாத்திரம் இல்ல, அந்த நினிவேக்கு ராஜாவே அவர் என்ன பண்றாரு? ராஜா தான் உடனே கீழே இறங்கி வருவாங்களா? வர
வரமாட்டாங்க. அவரே இறங்கி ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து மனம் திரும்புறாரு. ஆனா இவங்க மனம் திரும்புறது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு யோனாக்கு பயங்கர வருத்தம். என்னப்பா இது, முதல்ல அழிக்க மாட்டேன், அழிச்சுவேன் அப்படி இப்படின்னு சொன்னாரு. இப்போ ஆண்டவர் அவங்களதான் பாதுகாக்கிறாரு. அப்ப யோனாக்கு ஒரு பாடத்தை கற்பிச்சாரு. ஒரு ஆமணக்கு செடியை உருவாக்கி அதன் இடத்துல படுக்க வச்சு மறுபடியும் அந்த ஒரு பூச்சை வச்சு அரிக்க வச்சு மறுபடியும் அந்த ஆமணக்கு செடி இல்லாம இவன் வந்து அப்படியே தன்னைத்தானே வெறுக்கக்கூடிய அளவு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சாதாரண ஆமணக்கு செடி நிமித்தம் பரிதவிக்கிற நீ இந்த ஜனங்களுக்காக நான் பரிதமையாக இருக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமா பரிதவிப்பார்ல. சும்மா யாரையும் அப்படி விட்டுற மாட்டாரு. இத்தனை ஜனங்கள் இருக்காங்க, இவ்வளவு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கிடணுமா வேண்டாமா? எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள், எல்லாரும் ஆண்டவருக்கு வேணும். நான் மட்டும்தான் போனோம், யோனா மட்டும்தான் போனோம், எல்லாருமே வேணும். நினைவையில் இருக்கிற மக்கள் வேணும், தர்ஷிஸ்ல இருக்கிற மக்கள் வேணும், மும்பையில இருக்கிறவங்க வேணும், பத்ராப்பூர் வேணும், அம்பர்நாத் வேணும், எல்லா மக்களும் வேணும். ஆண்டவருக்கு எல்லா மக்களும் வேணும். வெறும் நசரேன் சர்ச் அப்படி இல்லை, எல்லா மக்களும் ஆண்டவருக்கு வேணும். அதான் நீங்க விரும்புறாரு. அவர் வந்து குளோபல் காட், அவர் வந்து யூனிவர்சல் காட். சோ யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லாரும், ஏன்னா அவர் தானே உருவாக்குனாரு, அதனால எல்லாருமே அவருக்கு வேணும். சரியா? சோ அதனால சமயம் கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டோடைய வார்த்தைகளை எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும், கட்டாயமா சொல்லணும். ஸோ அதுதான் அந்த யோனா செஞ்சாரு. நிறைய பேர் மனம் திரும்பினாங்க. இதே மாதிரி நீங்களும் நானும் ஏதாவது சொல்லி நிறைய பேர் மனம் திரும்பினாங்க அப்படின்னு சொன்னா பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு என்ன நாடு என்ன வச்சிருக்காங்க, அழகான கிரீடம் வச்சிருக்காங்க. சரியா? வேணுமா நம்ம கிரீடம்? நம்ம இல்லைக்கே இருக்க போறோமா? அது பொறுத்தர வீதி, அது பொறுப்புறம் வீதி, அது பயங்கரமா இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம மெருகப்படுத்த இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. சரியா? ஸோ நமக்கு பொக்கிஷத்தை அங்கே சேர்த்து வைப்போம். ஓகே சார், ஃபைனலி ஒரு 40 பார்த்து முடிச்சிடலாம். பாயிண்ட் 6 ஆக்ட்ஸ் சாப்டர் 1:3. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை தெளிவாக பேசினார். சரியா? ஆண்டவர் பாடுபட்ட பின்பு கிட்டத்தட்ட 40 நாள் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எல்லாரோடும் கூட தரிசனம் அவர் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கண்ணு முன்னாடி என்ன பண்றாரு, உயிரை எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அந்த 8ஆம் வசனமா 9ஆம் வசனம் வாசிங்க. 8 9 இல்ல சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்பதான் சொல்றாங்க, கலிலேயராகிய மனுஷரே. அந்த வசனம் வாசிங்க. எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார மாட்டாரா? விசுவாசிக்கிறோமா இல்லையா? நிச்சயமா இந்த ஆண்டவர், நம்ம கண்ணு முன்னாடி போன ஆண்டவர் மறுபடியும் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இந்த இடத்துக்கு வருவாங்க. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்த தேவன். ஸோ இன்னும் அவர் தரிசனம் கொடுக்கிற தேவன். ஸோ அவர் போனவர், நிச்சயமா அவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை எல்லாம் அழைச்சிட்டு போக அவர் வர ஆயத்தமா இருக்கீங்க. ஸோ நீங்களும் நானும் அவரோடு கூட செல்ல ஆயத்தமா இருக்கீங்களா? ஜோரோ கலையில சொல்லலாமா? அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவனை காலம் வாரி முழங்க, தேவாதி அருளை சந்திப்போமே. தேவனை காலம் வாரி முழங்க, தேவாதி அருளை சந்திப்போமே. நாட சத்தம் வானில் தோன்றிடவே, இயேசு மகாராஜனை வணங்கிடுவார். நாட சத்தம் வானில் தோன்றிடவே, இயேசு மகாராஜனை வணங்கிடுவார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 40 வருடங்களில் 40 நாளில் ஆண்டவரே நீர் செய்த பலத்த காரியங்களையும் பலத்த கிரியைகளையும் உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, கடைசியாக ஆண்டவரே
நாங்கள் பார்க்கும் பொழுது எப்படி எங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி நீர் வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டீரோ அப்படியே நீர் வருவீர் என்ற விசுவாசத்தோடு இன்றும் நாங்கள் அவரோடு காத்திருக்கிறோம். இன்றும் நாங்கள் அவரோடு காத்திருக்கிறோம். உங்கள் வருகை நாளிலே நாங்கள் கைவிடப்படக்கூடாது ஆண்டவரே. உங்கள் வருகை நாளிலே உம்மோடு கூட நாங்கள் சேர்த்து கொள்ளப்படும் ஆண்டவரே. இந்த உலகத்து பிசாசானவன் பலவிதமான நய வஞ்சகத்தினால் எங்களை இழுக்க பார்க்கிற ஆண்டவரே. ஆனா எந்த வகையிலையும் நாங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, விழுந்துடக்கூடாது ஆண்டவரே. நீங்க தான் எங்களை காப்பாற்றணும் ஆண்டவரே. நாங்க உங்க கையை பிடிச்ச விட்டுருவோம் ஆண்டவரே. தயவு செஞ்சு எங்க கையை நீங்க பிடிச்சிக்கிடுங்க. எங்க கையை பிடிச்சி நீங்க வழி நடத்துங்க. அந்த உன்னதமான ராஜ்யத்துக்குள் நாங்கள் உண்மை முகமுகமாக சந்திக்கின்ற அந்த நாளுக்காக காத்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். உமக்கு பிரியமாக வழிநடத்துகிறார். எல்லா புதிய நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறோம். பிதாவே. மகன் தேவ வார்த்தையை கொடுத்த தேவதாசன்